ஹாய். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம வந்து ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸுக்கு நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் ஷீட்டை வந்து நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் நார்மல் ஸ்கேல், பென்னு ஆர் பென்சில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நார்மல் ஸ்ட்ரைட் லைன் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்ட்ரைட் லைனோட கண்டினியூ செகண்ட் லைன் வேணும். அண்ட் தென் ஜிக்ஸாக்கு. ஸோ ஜிக்ஸாக் வந்து ப்ராப்பராக நீங்கள் ட்ரா பண்ணால் மட்டும்தான் ஸ்டிச்சிங்கும் ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ அதனால் நான் ஒரு 1 inches நான் லைன் போட்டுட்டு அகெயின் நான் வந்து ஜிக்ஸாக் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அதேமாரி 1 inch ஒரு டபுள் லைன் போட்டுட்டு இதில் வந்து நான் ஒரு கர்வான ஒரு லைனை நான் மேக் பண்ணியிருக்கேன். அதாவது வேவி லைனை நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஷேப்பு. ஸோ இந்த ஷேப் வந்து நீங்கள் மேனுவலாக ட்ரா பண்ணால் போதும். ஸோ ஸ்கொயரு, சர்க்கிள், ட்ரையாங்கிள் இந்த 3 ஷேப்பில் வந்து இருந்தால் போதும். ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிஸ் ஷீட் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து த்ரெட்லாம் இல்லாமல் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஏன் வந்து இந்த மெத்தட் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப பிகினர்ஸாக இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் டேரெக்டாக ஃபேப்ரிக்கில் ஹோல்ட் பண்ணக்குள்ள ஃபேப்ரிக் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ ஃபேப்ரிக்கை கரெக்டான மெத்தடில் ஹேண்டில் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த ஃபேப்ரிக்கை வந்து ஹேண்டில் பண்ணுறதும் ப்ளஸ் உங்களோட த்ரெட்டு, பேலன்ஸ் வீல், பெடல் இது எல்லாமே அட் அ டைமில் ஹேண்டில் பண்ணும். ஸோ அப்போ உங்களுக்கு நிறைய ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால நிறைய கொலாப்ஸ் ஆகும், கிரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மெத்தடாக நம்ம பேப்பரில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இந்த பேப்பரில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இது வந்து பேப்பர் வந்து ரொம்பவே திக்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணக்குள்ளே எங்கேயுமே வந்து ஃபோல்டிங்ஸ்லாம் கொடுக்காது, ஸ்ட்ரிங்க்கும் ஆகாது. ஜஸ்ட் நீட்டாக எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இந்த இது மூலியமாக கற்றுக்கலாம். ஸோ பேப்பர் வந்து ஹேண்டில் பண்ணுறது ஈஸி, பட் ஃபேப்ரிக்கை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ நீங்கள் பொசிஷனை நீங்கள் இதுலேருந்து கற்றுக்கிட்டாலே நெக்ஸ்ட் கிளாஸஸ்லேருந்து டேரெக்டாக ஃபேப்ரிக்கு போகலாம். ஸோ இதில் வந்து த்ரெட்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. த்ரெட்லாம் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சிங்கிள் லைன் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ நான் சொல்லக்கூடிய மெத்தடை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்போதுமே உங்களோட ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுற இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த 2 ஃபூட்டருக்கு கேப்பில் ஒரு கேப் இருக்கும். ஸோ இந்த கேப்பில் தான் நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ப்ராப்பராக விழுதா, கரெக்டான ஃபோல்டிங்ஸில் விழுதா அப்படின்னு நம்ம இந்த மூலியமாக தான் செக் பண்ணிக்கணும். நம்மளோட ஐசைட்டும் நம்ம இந்த கேப்பில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் எதுலையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, இங்கெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. அண்ட் உங்களோட ஐசைட்டு இங்கே மட்டும் பாருங்கள். ஸோ நீங்கள் அந்த கரெக்டான இந்த ஸ்டிச்சஸ் அந்த லைனில் உங்களோட நீடில் வந்து கரெக்டாக பாஸ் ஆகுதா இதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் தென் உங்களோட ஃபேப்ரிக் பொசிஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கர்வாக இருக்கக்குள்ளே மட்டும் லைட் பெண்டிங் கொடுக்கணும். அண்ட் லெஃப்ட் சைட் கர்வாக இருந்துச்சு அப்படின்னா ரைட் சைடு, லெஃப்ட் சைடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக வந்து உங்களோட நீடில் கிட்ட அந்த ஒரு லைனை நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபூட்டரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபூட்டர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே உங்களுக்கு தெரியும், அந்த இன்சைட் கேப்பில் தான் நம்மளோட லைன்ஸ் ட்ரா பண்ண லைன் தெரியுது. ஸோ நம்ம இப்போது 1 by 1 ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பேலன்ஸ் வீல்ல லைட்டாக கையாலே வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் ஃபோர்ஸ் ஆனதுக்கப்புறம் பெடல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக நான் சொல்லக்கூடிய மெத்தட் என்ன, இங்கே மட்டும், அதாவது நல்லா அந்த கரெக்டாக அந்த ஃபூட்டருக்கு இன்சைடில் நம்மளுக்கு ஒரு லைன்ஸ் தெரியுது. ஸோ அந்த லைன்ஸை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ வேறு எங்கேயும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். கரெக்டாக அந்த லைன்ஸில் உங்களோட ஒவ்வொரு நீடிலும் பாஸ் ஆகி ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஸோ சப்போஸ் உங்களோட அந்த லைன்ஸ் வந்து கொஞ்சம் கிராஸாக, அந்த ஃபூட்டர் அந்த கேப்பில் கொஞ்சம் கிராஸ் ஆகிடுச்சுன்னா இழுத்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். ஸோ அங்கே மட்டும் தான் பார்க்கணும். ஸோ அங்கே நீங்கள் மிஸ் மேட்ச் ஆணுச்சு அப்படின்னா அலைன் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே மட்டும் நல்லா ஹை சைட்டை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் ஸ்டிச்சிங், எந்த ஸ்டிச்சிங் பண்ணாலும் இப்படியே தான் பண்ணும். ஸோ இதுதான் உங்களோட ஸ்டிச்சஸை பர்ஃபெக்டாக பண்ணும். ஸோ இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பேக்கில் இருக்கக்கூடிய ஃபூட்டரை மேலே வந்து ஷிஃப்ட் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த லாக் வந்து விழுந்துடும். ஸோ இப்போ நம்மளோட ஸ்டிச்சஸ் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. கரெக்டாக அந்த லைன்ஸில் மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் சைடில் பார்க்கக்குள்ள அந்த லைன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ எல்லா பிகினர்ஸுக்குமே சரி, நார்மல் உமன்ஸுக்குமே சரி, ஸ்டிச்சஸ் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வராது. ஸோ அதுக்கு என்ன ரீசன், உங்களோட ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ கரெக்டாக அந்த லைன்ஸில் இந்த 1 inch மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே பர்ஃபெக்டாக இந்த மாதிரி லைன்ஸ் எதுவுமே ஈவனாக நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இதே மெத்தட் தான் உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சிங்கும் வந்து மேக் பண்ணணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கரெக்டாக அந்த கேப் கிட்ட உங்களோட லைன்ஸை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 1 by 1 ஃபஸ்ட்டு 5 times பேலன்ஸ் இல்லை ஹேண்டால் பண்ணிவிட்டு ஃபூட்டரை ஸ்டார்ட் பண்ணிடலாம், அதாவது பெடலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த கேப்பில் தான் ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த ஸ்டிச்சஸ் இப்போது வந்து இதில் நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இந்த கேப்பில் உங்களோட லைன்ஸ் கொஞ்சம் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். ஸோ
ஸோ இப்போ இங்கே வந்து எனக்கு ஒரு ஷார்ப் எட்ஜஸ் வந்திருக்கு. கரெக்டாக ஷார்ப் எட்ஜஸுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடுங்க உங்களோட பெடலை. ஸோ பேலன்ஸ் இடத்துலலாம் உங்களோட பேலன்ஸ் வீலை ஹேண்டால் ப்ரெஷர் பண்ணுங்கள், ஹேண்டால் ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜஸில் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ஃபூட்டரை லிஃப்ட் பண்ணிவிட்டு நீடில் வந்து எப்போதுமே ட்ராப்பில் தான் இருக்கணும், அதாவது கீழே தான் இருக்கணும், டவுனில். ஸோ உங்களோட கிளாத்தை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணிக்கலாம், பட் ஃபூட்டரை எடுத்துகிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், பட் நீடில் மட்டும் ட்ராப்பில் இருக்கணும். இதே நீடில் மேலே இருந்துச்சு, அப்பர் பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவுமே ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஃபூட்டரை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட் பண்ணக்குள்ளே எனக்கு கேப்பில் என்ன ஆகுது, இந்த லைன்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் க்ராஸாக வச்சுருக்கேன். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போது இதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேலன்ஸ் வீல் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பெடல் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். பர்ஃபெக்ட் எட்ஜஸ் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் பண்ணணும். பர்ஃபெக்ட் எட்ஜஸ் வரணும், இல்லை கர்வ் வருது அப்படின்னா ஒரு கொஞ்சம் கேப்புக்கு முன்னாடியே உங்களோட பெடலை ஸ்டாப் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வீலை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் எனக்கு லைன் வந்து என்ன ஆகிருக்கு, சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதை நான் அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ லைன் கரெக்டாக இருக்குது. ஸோ லைன்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லைன்ஸ் கொஞ்சம் க்ராஸ் ஆனிச்சு அப்படின்னா என்னோடய ஹேண்டால் கொஞ்சம் க்ராஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே ஸ்டாப் பண்ண போகிறோம். கொஞ்சம் பிஃபோராகவே பெடலில் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹேண்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஸ்டிச்சஸ் பண்ணணும். ஸோ இப்போ கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நீடில் வந்து பேக்கில் இருக்கட்டும், இல்லை இதோட எனக்கு த்ரெட் கட் பண்ண போகிறோம் அப்படின்னா நீடில் மேலே எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் நம்மளோட ஸ்டிச்சஸ் வந்து மேக் பண்ணணும். அண்ட் தென் தேர்ட் ஒன் ஜிக்ஸாக். ஸோ ஜிக்ஸாக்கு நம்மளுக்கு இந்த லைன்ஸை தான் பார்க்கணும். நீங்கள் இந்த ஜிக்ஸாக்கோ கர்வோ ஷேப்போ எதுவுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேணாம். இந்த ஃபூட்டருக்கு கேப்பில் இருக்கக்கூடிய லைன்ஸை மட்டும் பார்த்தா போதும். ஸோ இந்த லைன்ஸை வந்து ஈவனாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஈவனாக இருக்குது, எனக்கு இந்த லைனுக்குள்ளே தான், எனக்கு இந்த கேப்புக்குள்ளே தான் லைன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ பெடல் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே கொஞ்சம் பெடலை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹேண்டால் பேலன்ஸ் வீலை மட்டும் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஷார்ப் எட்ஜஸோடு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ ஃபூட்டரை லிஃப்ட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேப்புக்குள்ளே லைன்ஸ் இருக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வீலால் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து சில டைமில் நீங்கள் அதாவது உங்களோட ட்ரா வந்து கொஞ்சம் ஃபால்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஷார்ப் எட்ஜஸ் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ட்ரா பண்ணது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட ப்ராப்பராக உங்களோட நீடிலோ இதுவும் எடுத்துகிட்டு மேக் பண்ணிக்கலாம். இது பேப்பரில் மட்டும்தான் பண்ண முடியும், கிளாத்தில் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி ஜிக்ஸாக்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண மாட்டோம், டேரெக்டாக ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸோ அப்போது இந்த ப்ராப்ளம் வராது. பட் நீங்கள் பேப்பரில் ட்ரா பண்ணக்குள்ளே மட்டும் ட்ரா வந்து கரெக்டான ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஷார்ப் எட்ஜஸ் வராது. ஸோ அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ லைன்ஸை மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஷார்ப் எட்ஜஸுக்கு. ஸோ லைன்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் என்ன ஆகுது, கிராஸ் ஆகுது. ஸோ அந்த ஃபூட்டரில் அதாவது நீடில் இன்சர்ட் பண்ண நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லைன்ஸை நான் நீடில் கிட்ட கொண்டு வரேன். ஸோ அப்போ தான் உங்களோட இந்த லெஃப்ட் ஆர் ரைட் ஹேண்டை வந்து மூவ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபூட்டர்லேயே ஸ்டாப் பண்ண பாருங்கள். ஐ மீன் பெடலில். ஸோ பிகினர்ஸ் மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் வீலில் பாஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். கரெக்டான ஷார்ப் எட்ஜஸும் வந்திருக்கு. பேக் சைடில் பார்க்கக்குள்ளே உங்களுக்கு இன்னும் கரெக்டாக தெரியும். ஸோ கரெக்டான ஜிக்ஸாக் வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணுமோ அதேமாரி வந்திருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கர்வு. ஸோ இதுவும் சேம் தான். ஸோ கரெக்டாக அந்த லைன்ஸை மட்டும்தான் பார்க்கணும். அந்த ஷார்ப் எட்ஜஸுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணோம் இல்லையா, இங்கே கர்வ் வரக்குள்ளே பாஸ் பண்ணிக்கணும்.
ஸோ இங்கே மட்டும் பெடலால் யூஸ் பண்ணாமல் பேலன்ஸ் வீலால் 1 by 1 ஸ்டிச் பண்ணுங்கள். அதேமாரி அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஹேண்டையும் டேர்ன் பண்ணணும். ஏன்னா அந்த லைன்ஸ் நம்மளுக்கு வந்து ஈவனாக இல்லை, அந்த கேப்புக்குள்ளே அந்த லைன்ஸ் ஈவனாக ஸ்ட்ரைட்டாக இல்லை, கொஞ்சம் 1 by 1 தான் சிங்கிள் ஸ்டிச்சஸாக கொடுக்க முடியும். ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ லைன்ஸ் நமக்கு தெரியுது. ஸோ ஹாஃபாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கேயும் பாதி லைன்ஸ் தான் தெரியுது. ஸோ லைன்ஸ் தெரிகிற வரையும் அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். லைன்ஸ் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஃபூட்டரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கேப்குள்ளேயே பாருங்கள். ஸோ லைன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியுது. ஸோ இந்த மாதிரி கர்வாக இருக்கக்குள்ளே மட்டும் ஸ்டாப் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறையா இருக்கும். ஸோ இந்த கர்வ் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச்சிங்கில் வந்து வராது ரொம்ப மோஸ்ட்லி. பட் உங்களுக்கு அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வரத்துக்காக தான் இந்த ஸ்டிச்சஸ்ஸு. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வரத்துக்காக தான் இந்த ஸ்டிச்சஸ்ஸு. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வரும். ஸோ பேக் சைடில் உங்களுக்கு லைக் அதே கர்வ் வரும். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடிக்கு தான் இந்த ஸ்டிச்சஸ். ஸோ ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஷீட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த ஷீட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்டிச்சஸ் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஷீட்டில் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஃபேப்ரிக்கு போகலாம். இல்லை உங்களுக்கு இங்கே வந்து க்ராஸாக வருது, மெயினாக ஸ்டிச்சஸ் பண்ணல முடியல அப்படின்னா ஒரு 3 times கிட்டே இந்த மாதிரி ப்ராக்டிஸ் ஷீட்டை வந்து நீங்களே க்ரியேட் பண்ணி நீங்களே ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அண்ட் 3rd டைமுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் வரும். ஸோ இந்த லைன்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஷேப். ஸோ ஷேப் வந்து ஆப்ஷனல் தான், பட் இது இருந்தாலும் இது எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இதுலேயும் சேம் லைக் அந்த லைன்ஸை தான் பார்க்கணும். ஸோ எல்லா ஷேப்புமே சேம் தான். நான் ஒரே ஒரு ஷேப் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சிங்கிள் லைன்ஸ் இருக்குது. கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜஸ்க்கு ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்டிச் மேக் பண்ணலாம். ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கேப்புக்குள்ளே லைன்ஸ் தெரியும். ஸோ இப்போ ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணலாம். ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களோட ஆங்கிளை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்டாக பேலன்ஸ் வீலில் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பெடல் கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடில் உங்களுக்கு பண்ண தெரியும் அப்படின்னா பெடல்லே டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ உடனே உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாது அந்த பாயிண்ட்டுக்கிட்ட. அதனால தான் நான் வந்து முன்னாடியே ஸ்டாப் பண்ண சொல்லிவிட்டு பேலன்ஸ் வீலை யூஸ் பண்ணிக்க சொல்கிறேன். அது நல்ல ப்ராக்டிஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பெடல்லே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபூட்டாக இருக்க கேப்பை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே கொஞ்சம் ஒரே ஒரு லைன் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. ஸோ கரெக்டாக அந்த லைன்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எடுத்துடலாம் நீடில். ஸோ இப்போ பாருங்கள் உங்களோட லைன்ஸ் எப்படி இருக்கோ அதிலே தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். கரெக்டான பர்ஃபெக்ட் எட்ஜஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் எல்லா ஷேப்புமே நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் வந்து இந்த மாதிரி
கண்டினியூவெலாம் வரவே வராது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடி கர்வ் உங்களோட ஹேண்டில் பண்ணுற மெத்தடுக்காக தான் இவ்வளோ எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் எல்லா எக்ஸாம்பிளுமே நீங்கள் ஃபினிஷ் பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு ஸ்டிச்சஸாக இருந்தாலுமே உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அந்த ஹேண்டில்மெண்ட்டுக்காக மட்டும்தான் இந்த மெத்தடை வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ பேக் சைடில் பாருங்கள் இப்படி இருக்கும். ஸோ நல்ல ப்ராக்டிஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஷேப்லாம் வந்து ட்ரா பண்ணிவிட்டு பண்ணலாம் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஒரே ஒரு மெத்தட் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ எதுவுமே பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் இந்த ஃபூட்டர் கேப்பில் இருக்கக்கூடிய லைன்ஸை மட்டும் பாருங்கள். ஃபோல்டிங்ஸாக இருக்கட்டும் இல்லை அந்த லைன்ஸாக இருக்கட்டும், இந்த கேப்பில் நம்ம இந்த ஒரு 1 சென்டிமீட்டருக்கு நம்ம கரெக்டாக ஈவனாக ஸ்டிச் பண்ணுறோமா, இதுதான் நம்மளோட கோலாக இருக்கணும். ஸோ ஒவ்வொரு சென்டிமீட்டரும் நம்ம பார்க்க ஃபோக்கஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஃபுல் மெஷர்மெண்ட் ஃபுல் கார்மெண்ட்ஸுமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுறது. ஸோ அதே மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஷீட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்.